கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் 2024 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் நாம் உடைய தியானம் தொடர்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தருடைய வசனத்திலிருந்து தியானித்து அதை நாம் கைக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எழுதுகிறார். அப்போ நமக்குள் இருக்கிற ஆவியானவர் துக்கப்படவும் செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுது துக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வசனத்திலேயே ஒரு விளக்கம் இருக்குது. இந்த ஆவியானவர் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் ஒரு காரணம், மீட்கப்படும் நாளுக்கென்று. நம்ம மீட்கப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது. நம்முடைய சரீர மீட்பு ஒரு நாள் நடைபெறும். அந்த நாளுக்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர், நாம் பூமியை விட்டு எடுக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆகவே அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் நிரந்தரமாகவே இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஆவியானவர் எப்பொழுது நம்மில் துக்கப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே அது விளக்கம் சொல்கிறோம். ஆவியானவர் எப்போ துக்கப்படுவார்? நமது வாயினாலே தேவனை அல்லது மற்றவர்களை நாம் தவறாய் பேசும்போது துக்கப்படுவார். அதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார் 3ஆம் அதிகாரத்தில், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஸ்தோத்திரம். தித்திப்பும் கசப்புமான நீர் ஒரே ஊற்றிலிருந்து தோன்றக்கூடுமோ என்று கேட்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் இந்த வாயினாலே தேவனை துதிக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப பிரியமாக ஏற்றுக்கிறார் நம்முடைய துதிகளை, ஸ்தோத்திரங்களை, பாடல்களை, ஆராதனைகளை ரொம்ப பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதே வாயினாலே மனிதர்களை நாம் சபிக்கிறோம், மனிதர்களை தவறாய் பேசுகிறோம். ஏன்? தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்களை, தேவனுடைய விசுவாசிகளை தவறாய் பேசுகிறோம். இப்படி பேசும்போது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவர் நமக்குள் இருந்து என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார். ஏன்? இந்த வாயில தான் கர்த்தரை துதிக்கிறான். இதே வாயில தான் கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கவும் செய்கிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனை துதிக்கிற உங்கள் வாயினால் உங்கள் ஊழியரை, உங்கள் கூட ஆராதிக்கிற விசுவாசிகளை சபிக்கிறீங்களா? குறை சொல்கிறீங்களா? அப்படி சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசி ஆர்ப்பாட்டமாக நீங்கள் பண்ணுறீங்களா? யோசித்து பாருங்கள். அப்படிலாம் நீங்கள் செய்தால் உங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். பல நேரத்தில் நமக்கு இது புரிகிறதில்லை. தேவனை துதிக்கிற வாயை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? தேவனை நம்ம துக்கப்படுத்தியதும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்கள் வாயினால் உங்கள் சபை போதகரை, சக விசுவாசிகளை அல்லது மற்ற ஊழியர்களை குறித்து தவறாய் தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசினால் உங்களுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த தவறுகளை இனி செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வாசனத்தின்படி எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க.
வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவ கிருபையில் உடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.